அஞ்சீர கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும். ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் வந்தாலும் நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம மாசத்துல ஒரு முறை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்கோம். ரெனிஸ் ஒரு பக்கம் விழுந்து விழுந்து கும்பிட்றத பாருங்களேன். கோயிலுக்கு போகிறவங்க எதுக்கடா ஊருக்கு போகிற மாதிரி கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு போகிறோன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் பொங்க வைக்க தான். போகிற வழியிலேயே பொங்க வைக்க தேவையான பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாம் போனதே லேட்டு, அதனால் போன உடனே சட்டுப்புட்டுன்னு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெனிஸ் எப்போ கோயிலுக்கு போனாலும் கோயில் மரத்தில் இருக்கிற தொட்டில் ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரிசி போட்டதால் என்னமோ பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, அவர் பேச்சு கேட்டுட்டு அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே வெள்ளத்தை போட்டுட்டோம். பார்த்தா பொங்கல் எல்லாம் அரிசியாக இருந்துச்சு. சரி விட்றா, கடவுள் விட்ட வழின்னு சாமி கும்பிட்டு போயிட்டோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் பச்சையம்மன் தாய். எப்படி அலங்காரத்தில் ஜொலிக்கிறாங்க பாருங்களேன். நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. ரெனிஸ் எப்போ கோயிலுக்கு போனாலும் அந்த மணியை போட்டால் போதும், உடனே அழுவான். இன்றைக்கும் அப்படித்தான். இப்போ நான் பொங்கல் வச்சது இதெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ரெனிஸ்க்கான வேண்டுதல் தான். அது நல்லபடியாக முடிஞ்சு கடைசியில் பொங்கலும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு.